வெல்கம் பேக் டு க்ரோ வித் ராம் யூடியூப் சேனல். இன்றைக்கி நம்ம ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான செஷனை பார்க்க போகிறோம். கிட்டத்தட்ட ஒரு 1985 பிறந்த பர்சனாக இருக்கிறவங்க, அதாவது 90க்கு முன்னாடி பிறக்கிறவங்க. கிட்டத்தட்ட அவங்கெல்லாம் பார்த்திங்கன்னா இன்றைக்கி அவங்களோட வயசு கிட்டத்தட்ட 40-45 அந்த மாதிரி ஆயிருக்கும். ஸோ இன்றைக்கி வந்து ரிட்டையர்மெண்ட் ஏஜும் வந்து ரொம்ப முன்னுக்கு தள்ளி வந்திருக்கு. அதாவது 50 வயசுலேயே ரிட்டையர்மெண்ட் ஆகிடணும்னு பார்க்குறாங்க, இல்லைனா 55 வயசில் விஆர்எஸ் கொடுத்துட்டு வெளியில் வந்துடணும் அப்படிங்கிறத பார்க்குறாங்க. ஸோ இந்த சினாரியோவில் கிட்டத்தட்ட 40 வயசு வரைக்கும் தான் எந்த விதமான சேவிங்ஸும் பண்ணாமல், தன்னோட ஃபேமிலிக்கு இல்லை தனக்குன்னு எதுவுமே சேர்த்துக்காமல், தன்னோட ரிட்டையர்மெண்ட் கார்பஸ்க்கு எதுவுமே பண்ணாமல் இருக்கிற பர்சனாக இருக்கிறவங்களுக்கான வீடியோ தான் இது. ஸோ இந்த வீடியோவை ரொம்ப கால்குலேஷனோடு கொடுத்துருக்கோம். அதாவது ஒரு நார்மல் இண்டிவிஜுவல் வந்து கிட்டத்தட்ட எதுவுமே இல்லாமல் தன்னோட சேவிங்ஸை 40 வயசில் ஆரம்பிக்கிறாரு. ஒரு சின்ன தொகையை 10 வருஷம் கழிச்சு, ஒரு 40 வயசு பர்சனாக இருந்தால் 50வது வயசு, ஒரு 45 வயசு பர்சனாக இருந்தால் தன்னோட 55வது வயசுலேருந்து தான் கேஷ் ஃப்ளோவை ரெகுலராக வாங்கிக்க போகிறாரு. ஓவராலாக அதுக்கப்புறமா அவர் தன்னோட ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கு எவ்வளோ கார்பஸை விட்டுட்டு போகிறாரு அப்படிங்கிறது தான் ஒரு ஃபேண்டாஸ்டிக் கால்குலேஷனோட இந்த வீடியோ வந்திருக்கு. பிஃபோர் கோயிங் டு த வீடியோ, திஸ் இஸ் ராம்குமார் ஃப்ரம் பிவிபி இன்வெஸ்ட்மெண்ட் சர்வீசஸ். உங்களுக்கு ஃபினான்ஷியல் ரிலேட்டடாக, மியூச்சுவல் ஃபண்ட் சம்மந்தமாக, இல்லை எனி ஃபினான்ஷியல் இன்ஸ்ட்ருமெண்ட் சம்மந்தமாக இருக்கிற டவுட்ஸ் எதுவாக இருந்தாலும் ரைட்டு, உங்களோட எக்ஸிஸ்டிங் போர்ட்ஃபோலியோவை ரீபேலன்சிங் பண்ணணுன்னாலும் ரைட்டு, மேலே டிஸ்பிளே ஆகிருக்கிற நம்பரை கான்டாக்ட் பண்ணுங்கள். எங்கள் டீம் உங்களோட ரீச் அவுட் ஆகி கோஆர்டினேட் பண்ணி அதுக்கான சொல்யூஷனை தாராளமாக கொடுப்போம். ஸோ இங்கே நம்ம சொல்ல போகிறது என்ன அப்படின்னா, ஒருத்தர் 40 வயசு வரைக்கும் எந்த சேவிங்ஸும் ஆரம்பிக்கலை அப்படின்னா, அடுத்த ஒரு 10 வருஷத்துக்கு எஸ்ஐபி ஆரம்பிக்கிறார். அதாவது தான் கையில் வந்து கிட்டத்தட்ட ஒரு 30,000 ரூபா எஸ்ஐபியை போட போகிறார். ஸோ இந்த 30,000 ரூபா எஸ்ஐபியை வந்து ஸ்டெப் அப் எஸ்ஐபி மூலமாக 10% இன்க்ரீஸ் பண்ணுறாரு அப்படின்னா, அவர் தன்னோட 10 வருஷம் கழித்து 13% காம்பவுண்டிங் ரேட்டில் அந்த தொகை வந்து கிட்டத்தட்ட 1,05,00,000 ரூபாய் ஆயிருக்கும். இதில் அவர் இன்வெஸ்ட் பண்ணுற தொகை கிட்டத்தட்ட 57 லட்சம். ஆனால் அந்த 13% காம்பவுண்டிங் மூலமாக அது கிட்டத்தட்ட 48 லட்சம் ப்ராஃபிட் கிடைக்கிது. டோட்டலாக அவர் கையில் எடுத்துக்க போகிற தொகை வந்து 1,05,00,000. இதை தவிர அடுத்தது அவர் முக்கியமாக செய்ய வேண்டியது என்னென்னா, இந்த எஸ்ஐபியோட கையில் எப்படியாவது ஒரு மோடில், அதாவது எங்கேருந்தாவது வந்த இன்சூரன்ஸ் பேமெண்ட்டாக இருக்கலாம், தான் சேமித்து வச்ச பணமாக இருக்கலாம், ஒரு 10 லட்ச ரூபா எங்கேருந்தாவது ஒரு மொபிலைஸ் பண்ணிட்டாரு அப்படின்னா, அந்த 10 லட்ச ரூபாயை லம்சமாக இன்வெஸ்ட் பண்ணுறாரு அப்படின்னா, அடுத்த 10 வருஷம் கழித்து அந்த தொகை கிட்டத்தட்ட 13% காம்பவுண்டிங்கில் 35 லட்சமாக இருக்கும். ஸோ இந்த 1,40,00,000 ரூபா, அதாவது 35 லட்ச ரூபா வந்து பல்காக இன்வெஸ்ட் பண்ண 10 லட்சம் மூலமாகவும், அடுத்த வந்து 1,05,00,000 இந்த சிஸ்டமேட்டிக் இன்வெஸ்ட்மெண்ட் பிளானில் 30,000 ரூபா மாதம் இன்வெஸ்ட் பண்ணி ஸ்டெப் அப் மூலமாக சேர்த்த தொகையை 1,40,00,000 ரூபாயை அவர் சிஸ்டமேட்டிக் வித்ட்ராயல் பிளான் மூலமாக தன்னோட 50வது வயசுலையோ இல்லை 45 வயசாக இருந்தால் 55வது வயசுலையோ தான் கேஷ் ஃப்ளோவாக எடுக்க போகிறாரு. ஸோ அதுக்கான கால்குலேஷன் இங்கே கொடுத்துருக்கோம். ஸோ அதில் ஃபஸ்ட்டு அவர் என்ன பண்ணுறாரு அப்படின்னா, 75,000 ரூபா எடுக்க ஆரம்பிக்கிறாரு. வருஷம் 5% இன்க்ரீஸ் பண்ணுறாரு. ஏன்னா இன்ஃப்ளேஷன் ஏறும்போது அவரோட எக்ஸ்பென்சஸ் ஏறும். ஸோ அவரோட கேஷ் ஃப்ளோ நீடும் வந்து அதிகப்படும். ஸோ அதனால் எவ்ரி இயர் வந்து அதுலேருந்து 5% இன்க்ரீஸ் பண்ணுறாரு. ஸோ தன்னோட 60வது வயசில் அவர் எடுக்க போகிற தொகை வந்து கிட்டத்தட்ட 1,25,000 ரூபா. ஆனால் அவர் கையில் இருக்கிற தொகை 2,66,00,000 ரூபா. தன்னோட 70வது வயசில் அந்த பர்சனோட மாதம் எடுக்கிற தொகை வந்து கிட்டத்தட்ட 1,96,000 ரூபா. ஆனால் அவரோட கார்பஸ் வளர்ந்துருக்கிறது 5,60,00,000 ரூபா. தன்னோட 80வது வயசில் அந்த பர்சன் எடுக்க போகிற தொகை வந்து 3,24,000 ரூபா. ஆனால் கையில் இருக்கிற தொகை 13,44,00,000 ரூபா. கிட்டத்தட்ட 35 வருஷத்துக்கு எடுக்கிறாரு அப்படின்னா, கடைசியாக அவர் தன்னோட நாமினிக்கு 21,66,00,000 ரூபாயை விட்டுட்டு போகிறாரு. ஸோ இதுலேருந்து என்ன தெரியுது அப்படின்னா, ஒரு 10 லட்ச ரூபா இனிஷியல் இன்வெஸ்ட்மெண்ட்டும் மாதம் 30,000 ரூபா எஸ்ஐபி மூலமாக அந்த இண்டிவிஜுவல் கிட்டத்தட்ட ஒரு 22 கோடி ரூபாயை தன்னோட நாமினிக்கு லீகல் ஹையருக்கு கொடுத்துட்டு தன்னோட லைஃப்பையும் ரிட்டையர்மெண்ட் லைஃப்பையும் கேஷ் ஃப்ளோவையும் பார்த்துட்டு சந்தோஷமாக இருக்கார். இந்த கால்குலேஷன் உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். இந்த கால்குலேஷன் உங்களுக்கு வேணும் அப்படின்னா தாராளமாக எங்கள் டீமை கான்டாக்ட் பண்ணுங்கள். அவங்க அதுக்கான டீட்டெயில்ஸை உங்களுக்கு கொடுப்பாங்க. தேங்க்யூ.